ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லவர் என்ற இந்த தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சர்வ வல்லவர் பாகம் 10, தலைப்பு சர்வ வல்லவரின் சிட்சையால் வரும் மகிழ்ச்சி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாய் இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எலிப்பாசின் வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். யோபுவை விசாரிக்க, யோபுவுக்கு உண்டான துன்பத்திலே அவரை விசாரிக்கவும் ஆறுதல் சொல்லவும் அவருடைய சிநேகிதர்கள் 3 பேர் வந்தார்கள். அதிலே ஒருவர் எலிப்பாஸ். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்று வாசித்தோம். அவர் சொல்லுவது என்ன? தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் பொதுவாக மனிதர்கள் விரும்புவதில்லை. ஆனால் உண்மை அதுதான். தேவன் யாரை சிட்சிக்கிறாரோ, சீர்படுத்துகிறாரோ அவர்களுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டு என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் தாம் நேசிக்கிறவர்களை சீர்படுத்துகிறார், சிட்சிக்கிறார், சீர்படுத்துகிறார், சரி செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை தருகிறார். இது சர்வ வல்லவருடைய ஒரு செயல். அன்பானவர்களே, நாம் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது தேவன் நம்மை அவர் சீர்படுத்துகிறார். அவருக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்கும்படி நம்மை சீர்படுத்துகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடி கொடி உறவை பற்றி சொல்லும்போது, கனி கொடாதிருக்கிற கொடியை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியை அதிக கனிகள் கொடுப்பதற்காக சுத்தம் பண்ணுகிறார். தேவன் நம்ம இன்னும் கனிகள் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நம்மை சில வேளை சில சிட்சைகளால் நம்மை சீர்படுத்துகிறார். வேதத்தில் இருந்து 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று தாவீது தவறு செய்த பொழுதெல்லாம் தேவன் அவரை சரிபடுத்தினார், சிட்சித்து சீர்படுத்தினார். பத்சேபாளிடத்தில் தவறு செய்த போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களில் வாசிக்கிறோம். ஜனங்களை எண்ணி பார்த்து தவறு செய்த போது அவருக்கு சிட்சை உண்டாயிற்று. அதை 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருகிற அந்த ஒழுங்கை பின்பற்றாமல் வந்தபோது அங்கே அவருக்கு சிட்சை உண்டாயிற்று. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தாவீது தவறு செய்த பொழுதெல்லாம் தேவன் அவரை சிட்சித்து சீர்படுத்தினார். ஆனால் தாவீதினுடைய முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 சாமுவேல் 23:1 மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, அவர் மேன்மையாக உயர்த்தப்பட்டார், அவருடைய சந்ததிகளும் ராஜ பரம்பரையாக மாறிவிட்டது. ஆடு மேய்த்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய மேன்மைகளை தேவன் தந்து ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை தந்தார். அன்பர்களே, ஆனால் சவுலை பாருங்கள், சவுலை தேவன் தண்டிக்கவே இல்லை. சவுல் அநேக தவறுகளை செய்தார். சவுல் சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை துணிந்து அவர் செலுத்தினார். ஆனால் தேவன் அவரை தண்டிக்கவில்லை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:18 அமலேக்கை அழிக்க சொன்னார், ஆனால் முழுவதும் அழிக்காமல் விட்டார். அங்கேயும் தேவன் அவரை தண்டிக்கவில்லை. ஆசாரியர்களை கொன்று குவித்தார். 1 சாமுவேல் 22:18 ஆனால் அங்கும் தேவன் அவரை தண்டிக்கவில்லை.
தாவீதை தள்ளுப்பூச்சியை போல வேட்டையாட விரட்டினார், ஆனால் ஆண்டவர் தண்டிக்கவில்லை. 1 சாமுவேல் 24:14. கர்த்தருடைய பெட்டியை கண்டுகொள்ளவே இல்லை. 1 நாளாகமம் 13:3. ஆனால் தேவன் அவரை எங்கும் கண்டிக்கவில்லை. அவருடைய நாட்கள் நிறைவேறின போது அவரை பெலிஸ்தரின் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். சவுலின் முடிவு, அபிஷேகம் பெற்ற ராஜாவின் முடிவு, தன்னைத்தான் மாய்த்து கொண்ட பரிதாப சூழ்நிலை. ஆனால் தாவீதை தேவன் தண்டித்தார். ஆனால் அவனுடைய முடிவு மகிழ்ச்சியும் எதிர்கால மேன்மையுமாய் இருந்தது. சவுலை தேவன் சரி செய்யவில்லை, அவனுடைய முடிவு பரிதாபம். அன்பர்களே, தேவன் நம்மை உண்மையாய் நேசித்தார் என்றால் நிச்சயம் நம்முடைய குறைவுகளை நமக்கு சுட்டி காட்டுவார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. தேவன் உங்களை சிட்சித்தால் உங்களை நேசிக்கிறார் என்பதை வேத பகுதி சொல்லுகிறது. ஆகவே உங்கள் வாழ்வில் சின்ன சின்ன தேவனுடைய சிட்சைகள் உங்கள் வாழ்வில் வெளிப்படலாம். அதை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். அந்த சர்வ வல்லவருடைய சிட்சைக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை சீர்படுத்துவோம். தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மை மாற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம். நமது குறைகளை அறிக்கை செய்து நம்மை விட்டு அகற்றி விடுவோம். தேவன் நமக்கு மேன்மையான ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் சர்வ வல்லவரிடத்தில் திரும்புவோம். சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாமல் சிந்தித்து நமது வாழ்வை சீர்படுத்துவோம். தேவன் நம்மை மகிழச் செய்து நம் எதிர்காலத்தை மகிழ்ச்சியும் மேன்மையும் ஆசீர்வாதமுமாக நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் உண்டாயிருக்கிறதோ, அருமையான தகப்பனை, ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை சிந்தித்து தாங்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி கொள்ளவும், அதனால் வருகிற தேவனுடைய ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. சவுலை தள்ளிவிட்டது போல ஒருவரையும் நீ தள்ளிவிடக்கூடாது ராஜா. எல்லாரும் அன்னை திரும்பி ஆசீர்வாதமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, யோபுவின் புஸ்தகத்தில் வாசித்தது போல கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நீர் உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அதிலே குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி என்று வாசிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளை எல்லா நிலையிலும் ஆசீர்வதியும். பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாயிருப்பதாக, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருப்பதாக. பொருளாதாரத்தை ஆசீர்வதி, ஆவிக்குரிய வாழ்வை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். சர்வ வல்லவருடைய சிட்சையினால் வரும் பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.